சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட டே 1 ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து தி டெவில் அப்படிங்கிற கன்னட திரைப்படம் டே 1 ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. அதே மாதிரியே அகண்டா 2 அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தேரே இஷ்க் மேன், துரந்தர், அப்புறம் வந்து களம் காவல், மாஸ்க்கு, இன்னும் சில படங்களோட வசூல் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் அவர்கள் நடித்த டாடா அப்படிங்கிற படம். அதில் அவருக்கும் அவர் பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாங் ஒன்று இருக்கும், நல்லா இருக்கும். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஷேக் முகமது ஷேக், பெர்டின், மோகன்ராஜ், அப்புறம் இன்னொருத்தர் பேர் ஏஎன்ஆர் எஸ்டிஹெச்ன்னு இருக்கு, அவர் பேர் தெரியல. அப்புறம் ஏபிஎம் கேமிங் யூடியூப் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மூவி உங்களுக்கு எது? நான் ஒரு ஃபேனா ஆனது, அவரை ரசிக்க ஆரம்பிச்சதே இந்த படத்துல இருந்தா அப்படின்னு நீங்க சொல்ற படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். ஜூட்டோபியா 2 டே 14 இந்தியாவில் 58 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 21 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 972 மில்லியன் US டாலர்ஸ், 8780 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ். துரந்தர் அப்படிங்கிற படம் தொடர்ந்து பெரிய கலெக்ஷன். நேற்று 7வது நாள் இந்தியாவில் 33 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 40 கோடியே 70 லட்சம். இந்தியாவில் மட்டுமே 247 கோடியே 55 லட்சமும், உலகம் முழுக்க 313 கோடியே 89 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் நேற்று 21வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம், 21 கோடியே 12 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். ஆந்திரா கிங் தாலுகா இந்த படத்தோட டே 15 ஆந்திரா தெலுங்கானால 39 லட்சம், உலகம் முழுக்க 43 லட்சம், 34 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். எக்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 21 கேரளால 25 லட்சம், உலகம் முழுக்க 31 லட்சம், 23 கோடியே 47 லட்சம் கேரளாலையும், 43 கோடியே 27 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் மாஸ்க்கு கவின் அவர்களோட திரைப்படம் டே 21 தமிழ்நாட்டில் 5 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் 10 கோடியே 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அட்டகாசம் ரீ ரிலீஸ் நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 9 லட்சம், டோட்டலா 2 கோடியே 57 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 2 கோடியே 74 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் அங்கமால் அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள், ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் இது. நேற்று 7வது நாள் 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 63 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. 2.5 கோடி பட்ஜெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி பெரிய கலெக்ஷன் வந்து ஒரு 2 கோடி 2.5 கோடி வந்திருந்தாலே இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஆனா இப்போ வரையும் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. படையப்பா படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், அக்கண்டா 2 படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், தேரே இஷ்க் மேன், தி டெவில் அப்படிங்கிற கன்னட படம், இந்த வசூல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மேன் நேற்று 14வது நாள் இந்தியாவில் 2 கோடி, உலகம் முழுக்க 2 கோடியே 55 லட்சம், 128 கோடியே 33 லட்சம் இந்தியாலையும், 150 கோடியே 78 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். 150 கோடியே வசூல கடந்திருக்கு தேரே இஷ்க் மேன். தனுஷ் அவர்களோட 2வது 150 கோடி வசூல் திரைப்படமா அமைஞ்சிருக்கு இந்த தேரே இஷ்க் மேன். அப்புறம் மம்முட்டி அவர்களோட களம் காவல் நேற்று 7வது நாள் கேரளால 1 கோடியே 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், ஓவர்சீஸ்ல 65 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 59 லட்சம். டோட்டலா 25 கோடியே 44 லட்சம் கேரளாலையும், 5 கோடியே 16 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், 34 கோடியே 16 லட்சம் ஓவர்சீஸ்லயும், உலகம் முழுக்க 64 கோடியே 76 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் தர்ஷன் அவர்களோட டெவில் அப்படிங்கிற கன்னடா திரைப்படம் நேற்று ஒரு பெரிய ஓப்பனிங்கே கிடைச்சிருக்கு. டே 1 கர்நாடகாவில் 12 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு, முக்கியமா கர்நாடகாவில் பெரிய கலெக்ஷன். அப்புறம் அக்கண்டா 2 இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே ப்ரீமியர் பிளஸ் டே 1 சேர்த்து 16 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 2 கோடி, ஓவர்சீஸ்ல 3 கோடியே 50 லட்சம்,
உலகம் முழுக்க 22 கோடி 25 லட்சம் இந்த படம் பிரீமியர் பிளஸ் டே ஒன்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டே ஒன்னுக்காக கிராஸ் கலெக்ஷன்ல இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே 22 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. டே ஒன் எவ்வளவு வரும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா ரீ ரிலீஸ், இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங், அப்புறம் டே ஒன் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 1,45,00,000, உலகம் முழுக்க 1,67,00,000 இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டே ஒன் தமிழ்நாட்டில் மட்டுமே 3 கோடிக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகம் முழுக்க 3.5 கோடி 4 கோடி கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எத்தனை பேர் படையப்பா ரீ ரிலீஸ தியேட்டர்ல போய் பார்த்தீங்க, எத்தனை பேர் போய் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாம் பயங்கர வைப்ல பயங்கர என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ரீ ரிலீஸ்ல ஒரு பெரிய ஓப்பனிங் தான் இது. பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, டே ஒன் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 75வது பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு தான் சொல்லணும் சினிமா ரசிகர்களுக்கு. அதுவும் இல்லாம 50 வருஷத்தை கடந்திருக்கு அவர் சினிமாவுக்கு வந்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த டாப் 10 ஹையஸ்ட் கிராசரை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து அண்ணாத்தே 142 கோடி 85 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து சங்கர் அவர்களோட இயக்கத்துல வந்து சிவாஜி 155 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணிது. இதுதான் இந்தியாவிலே முதல் 150 கோடி வசூல் திரைப்படமாவும் அமைஞ்சது. அப்புறம் 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து தர்பார் 202 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து பேட்டை 221 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து வேட்டையன் 264 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து எந்திரன் 292 கோடியே 65 லட்சம். எப்போ 2010லே ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்ச படம் இது. அப்புறம் 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து கபாலி, ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்தது, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். 294 கோடி 20 லட்சம் இந்த படம் வந்து ஃபைனலா கலெக்ட் பண்ணிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து கூலி 527 கோடியே 50 லட்சம், இதுவே பெரிய கலெக்ஷன் தான். அப்புறம் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஜெயிலர் 600 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு, 606 கோடியே 50 லட்சம். அப்புறம் முதல் இடத்துல இருக்கிறது ஆப்வியஸ்லி 2.0 தான், 722 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணி இதுவரையும் தமிழ் சினிமால ஹையஸ்ட் கிராசரா இருக்கு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் மூவி எது? அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தை அதிக தடவை நான் இந்த படத்தை பார்த்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ற படம் எதுவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.